ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பெண்ட் டைம் வித் சுஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுரக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சுரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம வந்துட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாவை நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போது சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சுரக்காயிலேருந்தே லைட்டாக தண்ணி வரும். இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா சுரக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா முட்டை வேகிற அளவுக்கு. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுரக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை தோசை கூட வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ கைஸ்.